மக்களே, நான் பாட்டி பேசுகிறேன். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தீபாவளி பலகாரம்லாம் செஞ்சிட்டிங்களா? நான் இன்றைக்கி தான் முறுக்கு போயிட்டுக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1 கிலோ அரிசி. இதை நல்லா தண்ணி ஊற்றி 4 தண்ணி 5 தண்ணி ஊற்றி நல்லா கழுவி வச்சுட்டு ஒரு 3 ஹவர் ஊற வச்சிடணும். ஊற வச்சு நல்லா காய வச்சிடணும். காய வச்சு மிக்சியில் கொடுத்து அரைச்சின்னு வந்து நம்ம முறுக்கு போயிடலாம். 1 கிலோ அரிசிக்கு வந்து 200 உளுந்து இதுமாரி கொட்டி வறுத்துக்கணும். நல்லா பொண்ணு வர ஆரம்பிச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் ஓமம் வாங்கி வந்து வச்சுருக்கேன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு போட்டு அது கூடவே லேசாக வறுத்துட்டு பொண்ணு மைய அரைச்சின்னு வந்துடணும். அதசத்துக்கு அரிசி இந்த பதத்தில் தான் நம்ம காய வச்சு எடுக்கணும். சும்மா தண்ணி இசிக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், ஒட்டணும் இப்படி போட்டால் இதுமாரி கையில் ஒட்டணும். அப்போ தான் மாவு அரைச்சா ஈரப்பதமாக இருக்கும். இதுமாரி காய வச்சு இந்தமாரி அரைச்சி எடுத்துக்கணுங்களா. இப்போ அள்ளி மைய நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், நம்ம மல்லி வச்சு இப்போ மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். நான் விசில் எடுத்து போல் மிக்சிலே போட்டு அரைச்சி செழிச்சிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஜாடியில் அள்ளி போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம அரைச்சிடலாம் மிக்சியில். நிறைய மாதிரி செச்சு போங்க. இப்போ செழிச்சிக்கலாம். எடுத்து போய் இப்போ செழிச்சிக்கலாங்க. கொட்டி இதுமாரி நம்ம அரைச்சி வீட்டிலே செழிச்சிக்கலாம். நம்ம கடையில் போய் அரைச்சார வேண்டியது கிடையாது. மிஷினுக்கு எடுத்துன்னு போகணும், இதுக்குன்னு வேலை மட்டும்லாம் கிடையாது. நம்ம மிக்சிலே அரைச்சிடலாம். பாருங்கள், மாவு எப்படி இருக்குது. நம்ம செழிச்சு எடுத்துட்டோம். குடிச்சா பாருங்கள் எப்படி புளியாக இருக்குது. இது போட்டு தான் இருக்கணும். நான் எப்பவுமே கடையில் வாங்கி செய்யலை, அரிசி ஊற வச்சு தான் பண்ணுவேன் நான். பாருங்கள், அப்படியே அன்றைக்கி நம்ம வச்சுட்டோம்னா ஈரப்பதமாகவே இருக்கும். அதுக்கிட்ட நம்ம பாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், செல்சி எப்படி ஈரப்பதமாக இருக்குது பாருங்கள். இது போல் தான் இருக்கணும். ஈரமாக இருக்குது பாருங்கள். மாவு பிடிச்சா அப்படியே புடியாக வரணும். நம்ம இப்போ இப்படியே அழுத்தி வச்சுட்டு நம்ம வந்து இப்போ நான் எப்போவுமே கடையில் சில பேர் கடையில் வாங்கி வந்து பண்ணுறாங்க. எனக்கு நான் எப்போவுமே வாங்கி செய்யலை. நல்லா தான் அவங்களாம் பண்ணுறாங்க, நல்லா தான் காமிக்கிறாங்க, வீடியோலாம் பார்க்குறேன் நான். ஆனால் நான் கடையில் வாங்கி வந்து செஞ்சதில்லை. இந்தமாரி பண்ணிவிட்டு இப்போ வாங்க. இப்போ இது மாவு காயாத இருக்கும் இப்படி அழுத்தி வச்சாக்கா. அதுக்கு தான் நம்ம இப்படி அழுத்தி வைக்கிறது. இப்போ வந்து நம்ம வெள்ளைப்பாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்படி பிடிச்சா புடியாக வரணும். அப்போ தான் ஈரமாக இருக்கும் மாவு. நம்ம ஈரமாகவே இருக்கணும். அதனால நம்ம வந்து இப்படி அழுத்தி வச்சுருவோம். அழுத்தி வச்சுட்டு இப்போ நம்ம வெள்ளைப்பாவு எடுத்துக்கலாம். மக்களே, நம்ம அதசத்துக்கு பாவு எடுக்க போகிறோம். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றலாம். தண்ணி இப்போ கொதிக்குது. கொதிக்கிட்டோம். நம்ம அதுக்கிட்ட வெள்ளத்தை அளந்துக்கலாம். இந்த காப்படியால் தான் நம்ம 2 காப்படி அரிசி எடுத்தோம். 2 காப்படி அரிசிக்கு வந்து 1.5 காப்படி வெல்லம் போடணும். இதை தப்பு போட்டோம். நம்ம பாருங்கள், வெள்ளை போட்டு பாருங்கள். 1.5 காப்படி இல்லை, இது அரைப்படியில் வந்து நம்ம 2 படி அரிசி எடுத்தோம். இப்போ 1.5 படி வெல்லம் போட்டுருக்கோம். நம்ம கிலோ கணக்கில் அரிசி போட்டோம்னாக்கா, அது மாதிரி கிலோ கணக்கில் 1 கிலோ அரிசினாக்கா 3/4 கிலோ வெல்லம் போடணும். அப்படியே வாங்கிட்டு வந்து 1 கிலோ நம்ம ஊற வச்சோம்னாக்கா 3/4 கிலோ வெல்லம் போட்டு இதுமாரி பாவு எடுக்கணும். நம்ம இது பாவு எடுத்து இதிலே மாவு போடக்கூடாது. நம்ம இப்போ இந்த வெல்லம் கரைட்டுன்ட்டு நம்ம இறக்கி வச்சு வெடிக்கட்டி வச்சுக்கணும். ஏன்னா மண் கல் இதெல்லாம் இருக்கும், கரும்பு சக்கைங்கெல்லாம் இருக்கும். அதனால் வெடிக்கட்டி எடுத்துக்கணும். பாருங்க, இந்த வெல்லம் கரைன்னுட்டு கட்டிக்கிட்டே இருக்குது இல்லையா. இந்த வெல்லம் கரைன்னுட்டு நம்ம வெடிக்கட்டி எடுத்துக்கணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வெடி கட்டிக்கலாம். நம்ம பாருங்கள், கட்டிலாம் இல்லை பாருங்கள். கட்டியாக இருந்தது இல்லையா வெல்லம், அதெல்லாம் கரைஞ்சிடுச்சு. பாருங்கள், இதுதான். இதை வச்சு நம்ம இப்போ வெடி கட்டிக்கலாம்.
அதெல்லாம் கொஞ்சம் கரையாமல் இருக்குது. இப்போ வந்து ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அதே பாத்திரத்தில் ஊற்றலாம். பாருங்க நல்லா கொதிக்குது பாருங்கள். தூக்கினா கொஞ்சம் கம்பி பாதம் வரணும், இன்னும் வரல. பாருங்கள் எப்படி கொதிக்குது. துவைய குத்துனே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால துவைய குத்துனே இருக்கணும். இல்லை அதான் வந்துடுச்சுங்க. இப்போ ஏலக்காய் போட்டுடலாம் நம்ம. பாருங்க பார்த்துடலாங்க. அது வந்துடுச்சுங்க. அதுங்க வரணும் பதம். கண்ணாடி மாரி இது பாருங்க. இப்போ வந்து நம்ம ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கோம், பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுடலாம். இப்போ இறக்கி வச்சிடலாம். வந்து மாவாளி போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம துவைய போடணும். நெய் ஊற்றியாச்சு. இப்போ மாவு போட்டுக்கலாம். கடிச்சு மாவு கொட்டியாச்சு. இதையும் துவைய விட்டுக்கலாம். பாருங்க சூப்பராக வந்துச்சு. சுற்றி ரைஸ் விட்டு நம்ம வந்து இப்போ நெய் போட்டுக்கலாம். கூட கொஞ்சம் மேலே கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டு வச்சுட்டோம்னா சூப்பராக அது ஆகிடும். மாவை நம்ம 3 நாளாச்சு இது பாவு எடுத்து வச்சு எப்படி வந்துச்சு பாருங்கள். பதமானதாக பாருங்கள். சூப்பராக எடுத்து உருட்டு நகாது பாருங்கள். அந்த பதத்துக்கு வரணும், கையிலே ஒட்டக்கூடாது. இந்த பதத்துக்கு வரணும். இப்போ நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். அதனால் நான் ஃபஸ்ட்டே எடுக்கலை, அதனால தான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். இந்த பாருங்கள் ரவுண்ட் ரவுண்டு எப்படி சூப்பராக வருது. சூப்பராக இருக்குதுல்ல. நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். இப்போது இந்த பதத்தில் நீங்கள் ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு முன்னே பாவு எடுத்து வச்சுடுங்க. அப்போ தான் நல்லா வரும். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா தட்டுற அளவுக்கு வச்சுட்டு நம்ம ஒரே ஆகிட்டு வச்சு காட்டுறேன். சும்மா அந்த டப்பா வச்சு சும்மா ப்ரெஸ் பண்ணால் போதும். சூப்பராக இருக்கும். அப்படி ஒரு ஓட்டை போட்டு வெட்டி எண்ணெயில் போடணும். 1 ஒன்றா 2 2 போட்டு எடுக்கலாம். நிறைய போட்டால் நம்ம எடுத்து எண்ணெய் அமுக்கணும் இல்லையா, அதனால எடுத்து அமுக்க முடியாது. நம்ம 1 ஒன்றா போட்டு எடுக்கலாம். இப்படி வராங்க இது போட்டு இது வந்து வறுத்துக்கிட்டு அதை எடுத்துடலாம். இது வந்துச்சு. இது தீர்ப்பு போட்டுக்கலாம். ரொம்பலாம் போட்டாக்கா நம்ம ஒன்று எடுக்க முடியாது. அதனால வந்து இது போல் எடுத்துக்கணும். அது மாதிரி
பலகாரம்லாம் செஞ்சு பிள்ளைங்களுக்கும் கொடுங்க. தீபாவளி நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க, நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. வணக்கம்.